முடிஞ்சு. இப்போ கேஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து போண்டா விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. பார்த்தீங்களா? ஒசூர் பக்கம்லாம் ஏற்றிட்டாங்க. இந்த ஏரியா பக்கம் அதே விலையிலே இருக்கா இல்லை விலையை உயர்வு பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்க. கருகி போன வடையா? ஏய் என்னடா அம்மா நல்லா தானடா சுட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா கருக வச்சு தரேன், சரியா? சரிடா. கருகி போன வடைன்னு கேட்குறேன் பாருங்க. என்னடா கருகி போனதெல்லாம் சுட்டு தராங்கன்னு நினைக்காதீங்க. நல்லா கிறிஸ்பியா இந்த வெங்காயம் அதிகம் இருக்க மாதிரி கொஞ்சம் 2-3 ரவுண்ட் போட்ட பாருங்க. அப்படியா? வர்றேன். ஏய் இதை எடுத்துட்டு போய் கொடுங்கடா, அப்பாட்ட கொடுறா. இதை எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. ஏங்க அம்மாக்கா? சரிடா. சூப்பரான போண்டா ரெடி. அவ்வளோதான், இதோட முடிச்சு. லீவுடா, அது கூட உனக்கு தெரியாதா? நம்ம லைவ்ல இருக்கவங்க வேற ஏதாவது புதுமையான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணுவாங்க. எண்ணெய் குறைய போண்டாவோட சைஸ் வந்து கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா மேலாப்பில் மட்டும்தான் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்க வேகாமல் இருக்கும். அடிக்கடி டீ கடையில் போயிட்டு டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. போண்டா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பயாவது ஆசையாக இருந்தால் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வீட்டிலே அம்மாவோ தங்கச்சியோ யாரையோ செஞ்சு கொடுக்க சொல்லி சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம இந்த எண்ணெயை வந்து டக்குன்னு அடுத்தடுத்து யூஸ் பண்ணிடுவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்க தீர உடச்சி ஊற்றிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த அளவு கம்மியாயிடுச்சுல, இதில் அப்படியே ஒரு பாக்கெட் உடச்சி ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த பழைய எண்ணெய் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால தான் சீக்கிரம் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, எல்லாமே வருது. அப்படி வெளியில் நீங்கள் சாப்பிட்ற வெளியில் வீட்டில் செஞ்சு கொடுக்க யாரும் இல்லை, பேச்சுலர்ஸ்லாம் வெளியே தங்கியிருக்கீங்க, வெளியில் தான் சாப்பிட்டு ஆகணும்னா ரொம்ப லிமிட்டாக சாப்பிடுங்க. டெய்லியும் இதே சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு வேக வச்ச சுண்டல் சாப்பிடுங்க, பயிர் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் வந்திருக்கோம். யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள்.